வணக்கம் வாக்காளர் பெருமக்களே. நோ யுவர் கேண்டிடேட் பகுதியில் முக்கியமான வேட்பாளர்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நாம பார்க்க போற வேட்பாளர் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியின் சிட்டிங் எம்பியும் திமுக சார்பில் போட்டியிடும் ஜெகத்ரட்சன் அவர்களை பற்றி தான். திமுக தலைவர்களிலேயே மிகுந்த பணபலம் மிக்கவரா ஜெகத்ரட்சகன் கருதப்படுறாரு. ஆனா தமிழ்நாட்டில் மிகவும் பின்தங்கிய பகுதியிலிருந்து பிறந்து மாநிலத்தோட பணக்கார அரசியல்வாதிகள் வரிசையில ஜெகத்ரட்சகன் இணைஞ்ச கதை மிக பெருசு. ஜெகத்ரட்சகன் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற கலிங்கமலை அப்படிங்கிற ஊர்ல 1950 ஆகஸ்ட் மாசம் பிறந்தாரு. வழுதா ஊர்ல பள்ளி கல்வியை முடிச்சுட்டு ரயில்வே ஊழியரா ஜெகத்ரட்சகன் பணியில சேர்ந்தாரு. ஆனா விரைவிலேயே தனக்கு அரசியல் ஆர்வம் வந்த உடனே தனக்கு அரசியல் தான் சரியா இருக்கும் அப்படின்னு எம்ஜிஆர் தொடங்கின அதிமுகவில் இணைஞ்சாரு. 1980லயே சட்டமன்ற தேர்தலில் போட்டி ஜெகத்ரட்சன் அவர்களுக்கு எம்ஜிஆர் வாய்ப்பு வழங்குறாரு. வெறும் 30 வயசுல உத்தரமேரூர் தொகுதியில போட்டி போட்டு அபார வெற்றி பெறாரு. இதுக்கு அடுத்து 1984 நாடாளுமன்ற தேர்தல் வந்தப்போ அவருக்கு செங்கல்பட்டு தொகுதியில வாய்ப்பளிக்கப்பட்டது. அதுலயே வெற்றி பெற்று அதிமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக நியமிக்கப்படுறாரு. சமீபத்தில் மறைந்த வீரப்பன் அவர்கள் ஜெகத்ரட்சனுக்கு ஆதரவா அதிமுகவில் பின்புலமா இருந்து செயல்பட்டு இருக்காரு. எம்ஜிஆர் இறந்த பின்னாடி அதிமுக ரெண்டா பிளவுபட்ட போது ஜானிகானியில சேர்ந்து ஜெகத்ரட்சன் அவர்கள் 1989 நடந்த தேர்தலில் போட்டியிடுறாரு. தாம் முதல்ல ஜெயிச்ச உத்தரமேரூர் தொகுதியில போட்டி போட்டு தோல்வி அடைகிறாரு. வீரவன்னியர் பேரவை அப்படிங்கிற ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. 2004 ஆண்டுல அந்த சங்கம் ஜனநாயக முன்னேற்ற கழகம் அப்படின்னு கட்சியா மாறுச்சு. 2009 இந்த கட்சி திமுகவோட சேர்ந்து மீண்டும் அரக்கோணம் தொகுதியில போட்டியிடறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அந்த தேர்தலில் பாமக வேட்பாளர் ஆர் வேலுவை ஜெகத்ரட்சகன் தோக்கடிச்சு இவர் முதலிடம் வந்தாரு. அதன் மூலமா எம்பி ஆனதுனாலதான் இவருக்கு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் பதவி கிடைக்குது. அடுத்து 2012 எரிசக்தி துறையின் இணையமைச்சராக மாற்றப்படுறாரு. தொடர்ந்து வர்த்தக மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் பதவியும் கிடைக்குது. 2014 ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில போட்டி போட்டு தோத்து போயிட்டாரு. ஆனா 2019 மீண்டும் அரக்கோணம் தொகுதியில போட்டி போட்டு சுமார் 57% வாக்குகள் வாங்கி, அதாவது 6,72,190 வாக்குகள் வாங்கி சுமார் 3,34,000 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தாரு. என்னதானோ கேஸ் வாங்குற ஆபீஸ்ல இவ்ளோ கூட்டமா இருக்கு? அது கேஸ் வாங்க வந்த கூட்டம் இல்ல, பக்கத்துல கேஸ் வாங்க லோன் வாங்க வந்த கூட்டம். என்ன கேஸ் வாங்க லோனா? ஆமா, வருஷத்துக்கு 6,000 இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் நம்ம வீட்டு கேஸுக்கு செலவாகுது. தினசரி சம்பளம் வாங்குற நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லு? இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்காங்களா? என்னத்த சொல்லு, வா போவோம். கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களிங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். இவருடைய பார்லிமெண்ட் பர்ஃபார்மன்ஸை பத்தி பார்க்கும்போது இவருடைய வருகை பதிவு சதவீதம் 35% இருக்கு. 17 விவாதங்கள்ல பங்கேற்றிருக்காரு. 261 கேள்விகளை எழுப்பியிருக்காரு. தொகுதிக்குள்ள ரயில்கள் நின்று செல்றது, திண்டிவனம் நகர இடையிலான ரயில் பாதை திட்டத்தை வேகப்படுத்துறது, சென்னை பெங்களூர் வழித்தடத்துல தொழில் காரிடர் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு விவாதங்களை ஜெகத்ரட்சகன் பங்கேற்றிருக்காரு. ஆக அவருடைய கடந்த கால செயல்பாடுகளை வச்சு இந்த முறை அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு செய்திகள் வந்தது. தீவிர கடவுள் நம்பிக்கையாளரான ஜெகத்ரட்சகன் சென்னை டி நகர்ல ஆழ்வார்கள் ஆய்வு மையம் அப்படிங்கிற பெயர்ல ஒரு ஆய்வு நிலையத்தை நடத்திட்டு வராரு. இந்த மையம் ஆன்மீகம் தொடர்பான நூற்றுக்கணக்கான நூல்களை வெளியிட்டு இருக்குது. அதுல ஜெகத்ரட்சன் அவர்களே 30க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காரு. இதை தாண்டி ஸ்ரீலட்சுமி அம்மாள் கல்வி அறக்கட்டளை, ஆழ்வார்கள் ஆய்வு மையம், தாகூர் கல்வி அறக்கட்டளை, பாரத் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு பல்வேறு நிர்வாகங்கள்ல அறங்காவலர், தலைவர் போன்ற பொறுப்புகளை இருக்கிறதா சொல்லப்படுது. இதோட சேர்த்து கார்டு பிளாட்டினம் டயர்ஸ், JR தங்க மாளிகை, கார்டு ஆர்னமெண்ட், ரிஹா வாஷன் ரிசார்ட், JRN ரிசார்ட் அப்படின்னு பல்வேறு நிறுவனங்கள்ல பங்குதாரரா செயல்பட்டு வராரு. கூடுதல் இயக்குனராகவும் செயல்பட்டு வராரு. ஆக இதன் மூலமா தான் அவருக்கு வருவாய் கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது. தொடக்க காலத்தில் எம்ஜிஆர் விசுவாசியாகவும் பின்னாடி தன்னுடைய பேச்சு மொழியை கொண்டு கலைஞர் அவர்களோட நெருக்கமான உறவில் இருந்திருக்காரு ஜெகத்ரட்சகன். முன்னாடியே சொன்ன மாதிரி கட்சிக்கு தேவையான அனைத்து பணபலத்தையும் செலுத்தக்கூடிய ஜெகத்ரட்சன் அவர்கள் தொடர்ந்து திமுகவுக்கு பக்க பலமா இருந்துட்டு வராரு. இவருடைய சப்போர்ட் அரக்கோணம் தொகுதியில முழு முற்றிலும் தேவைப்படுது அப்படின்ற போது தான் இவருக்கு விடாம 2வது முறையா வாய்ப்பு வழங்கியிருக்கு திமுக. ஆக அவர் இந்த முறையும் ஜெயிப்பாரா, கடந்த கால செயல்பாடுகளை வச்சு மக்கள் எவ்வளவு ஆதரவு தராங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்.